இன்னைக்கு நாம 2013ல ரிலீஸ் ஆன அரிக்கில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மண்டைய போட்டு குழப்பக்கூடிய ஒரு படத்தை பார்க்க போறோம். 2013லயே இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மண்டைய பிச்சிக்க வைக்கிற மாதிரி ஒரு பயங்கர குழப்பமான ஒரு படம். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற லெவல் தான். அந்த அளவுக்கு பயங்கர குழப்பமா இருந்துச்சு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் வர வரைக்கும் ஒருவேளை அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல நம்மளையே நம்ப வச்சிருப்பாங்க. அப்படி என்ன விஷயம் இந்த படத்துல நடக்குது, நான் புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் ரொம்ப ஸ்லோ பேஸ்டா தான் போகும். அமைதியா உட்கார்ந்து பாருங்க. படம் பார்த்து முடியும் போது சூப்பர் படம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியை காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஆளு, முக்கியமா கிரியேட்டிவ் ஹெட்னு சொல்றாங்க, அந்த ஆளு வேற ஒரு பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போறாராம். அவருக்கு பதிலா இந்த பிரான்ச்சுக்கு வேற ஒரு கிரியேட்டிவ் ஹெட் வர போறாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே இங்க இருக்கிறவரை காமிக்கிறாங்க. இங்க இருக்கிறவரு கொஞ்சம் பெண்கள் கூட பயங்கரமா பழகுவாரு, பயங்கரமா வழிவாரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற மாதிரியே இவர் போறதுக்கு முன்னாடி எல்லா பொண்ணுங்களையும் கட்டி பிடிச்சி கட்டி தழுவிட்டு உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு ஒரு காஃபி ஷாப்ல உட்கார்ந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் நிறைய டான்சிங் ஷோலாம் பண்ணிருக்காங்க. இப்போ இன்னொரு ஷோ வந்துட்டு புக் ஆயிருக்கான். அந்த ஷோல நம்ம கலந்துக்கலாமா, ஷோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க இச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி ஷாப்ல வேலை செய்யற ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவருக்கு இவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்படியே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன விஷயம் ஆச்சு, பயங்கர ஒரு மாதிரி சீரியஸான டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தான் நமக்கு தெரியுது இந்த இச்சாவும் நம்ம ஹீரோயினும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லப்பா இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு ஷோ புக் ஆயிருக்கு, அதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது போயிட்டு பண்ணுங்க, எதை பத்தியும் யோசிக்காதீங்க, நீங்க டான்ஸ் பண்றதையே பார்க்க ஒருத்தவங்க விரும்புறாங்க அப்படின்னா அதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க. இதே டைம்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு கால் பண்றாரு. நான் பெங்களூர்ல இருந்து கிளம்பி கொச்சிக்கு வந்துட்டேன், இப்போ நீ எங்க இருக்க, நான் எங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த காஃபி ஷாப்க்கு வா அப்படின்னு சொல்ல இவரும் கிளம்பி வராரு. அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இச்சாவும் டீ காஃபிலாம் கொண்டு வந்து கொடுக்கும் போது இவருடைய பேர் தான் இச்சா. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஊர்ல இவருக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்டு நான் மட்டும் தான், ரொம்ப நல்ல மனுஷன், அமைதியா அவர் பாருன்னு வேலை பார்த்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டே இருக்கும் போது ஹீரோ அப்படியே பேச ஆரம்பிக்கிறாரு. நல்லா ஃப்ரெண்ட் ஆகிறாரு. நம்ம இச்சா ஒரு வாட்ச் கட்டிருப்பாரு, அந்த வாட்ச் ரொம்ப நல்லா இருக்கு, உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காம்ப்ளிமெண்ட்லாம் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மீட்லயே நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த இச்சா 3 பேருமே சேர்ந்துட்டு நம்ம ஹீரோக்காக வீடு தேடி அலைய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் முழுக்க தேடுறாங்க, எங்க தேடியுமே வீடே கிடைக்கல. போற போக்க பார்த்தா நான் நடு ரோட்ல தான் படுத்து தூங்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, சே அப்படிலாம் சொல்லாத, கண்டிப்பா வீடு கிடைக்கும், வீடு கிடைக்கல அப்படின்னா நீ வேணா இச்சா வீட்டுல ஸ்டே பண்ணிக்கோ, அவரு தனியா தான் இருக்காரு, அவருக்கு இங்க சொந்த பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஓகே தான், ஆனா இவனுக்கு தான் அந்த வீடு செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வீடு கிடைக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா ஒரு பெரிய வீடா இருக்கு அங்க கூட்டிட்டு போறாரு. இது என்னுடைய வீட்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு வாடகைக்கு குடியிருக்கேன், இந்த பெரிய வீட்டுடைய சொந்தக்காரு இங்க இருக்காம வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, இந்த வீட்டுடைய மாடியில ஒரு சின்ன ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போறாரு. நம்ம ஹீரோ அப்படியே அவரை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் ஊருடைய பேரு மணலிக்கரை, ரொம்ப சின்ன கிராமம், அந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் என் சொந்தக்காரங்க பெங்களூருக்கு தூக்கிட்டு போயிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா நான் போன ராசியா இல்ல என்னுடைய கெட்ட நேரமானு தெரியல, திடீர்னு அந்த சொந்தக்காரங்க பிரெக்னன்ட் ஆயிட்டு குழந்தை பிறக்க என்னையும் அந்த குழந்தையும் சேர்த்து ஒரே மாதிரி வளர்க்க முடியாம என்ன ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க. ஆனாலும் நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி முடிக்கும் போது இச்சா அப்படியே குட்டி ஸ்மைலோட தூங்க ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய ஊர் என்ன, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்குள்ள தூங்கிட்டாரா இல்லனா காதுல வாங்காம படுத்துக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு சரியா தெரியல. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டு ஆபீஸ்ல ஜாயின் பண்றாரு. ஜாயின் பண்ண அன்னைக்கு பெருசா வேலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்து போனை நோண்டிட்டே இருக்கும் போது மேனேஜர் வந்து என்னப்பா ஆபீஸ்லாம் ஓகேவா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இப்பதான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன், போக போக ஓகே ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ வேலை இல்லாம சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா அப்படின்றாரு. நான் கிளம்பி ஊருக்கு போறேன், நானும் அம்மாவும் சேர்ந்துட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போறோம், போயிட்டு வர
வரைக்கும் நீ தான் கொஞ்சம் பாத்துக்கணும், எனக்கு பதிலா அசிஸ்டன்ட் மேனேஜரா அந்த பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணுடைய டார்ச்சர்லாம் கொஞ்சம் தாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, போற வழியில என்ன டிராப் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்க வேலைன்னு சுத்திக்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு கூட செம்ம வேலை இருக்கு, அம்மா தான் கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு மட்டும் சூப்பர் பவர் இருந்து என்னால 2 இடத்துலயும் இருக்க முடியும், அதாவது ஆபீஸ்லயும் இருக்க முடியும், அம்மா கூடயும் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பவர் கிடைச்சா நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் அப்படியே இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நேரமா யோசிச்சு நீ சொன்ன விஷயத்த நான் யோசிச்சு பார்த்தேன், அப்படி ஒரு பவர் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், என்னுடைய ஒரு பார்ட்டை வேலை செய்ய விட்டுட்டு இன்னொரு பார்ட்டா நான் கிளம்பி ஊர் சுத்த போயிடுவேன், ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது உனக்கு ஒண்ணு தெரியுமா, எனக்கு வந்துட்டு இதை பத்திலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அந்த மனுஷன் மேஜிக்லாம் உண்மை, இந்த மாதிரி மாய மந்திரம்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி பேசுவாரு, இப்ப கூட நான் அவரை தான் மீட் பண்ண போறேன், அவர் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட உலகத்துல நடக்குது, ஒரே மனுஷனை 2 இடத்துல வேற வேற நபர்கள் பார்த்திருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது கேட்க நல்லா இருக்கு, நடந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபன்னா பேசிட்டு போறாங்க. இப்ப இந்த மேனேஜரை இறக்கி விடும்போது இவங்க அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டு இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா அந்த ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் ஏதோ ஒரு தாயத்து கொடுக்குறாரு, இது எதுக்கான தாயத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கடைசி காலத்துல இந்த தாயத்தை கட்டியிருந்தா நம்ம சாகும் போது சொர்க்கத்துக்கு போவோம், நம்ம ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லும் போது பாசே நான் இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நான் சாகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏமா இது உனக்கு கிடையாதுமா, நீ அம்மாவை பார்க்க போறல, அம்மாக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு சொல்லும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோ போனோட வராரு. மேடம் நீங்க போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் இவரு தான் வந்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் அப்புறம் பேசுறேன் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாவது அடுத்த நாள் ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல நம்ம ஹீரோ பண்ண டிசைன் அங்க ஒர்க் பண்றவங்களுக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. இவருக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு, இங்க வேலை செய்யவே பிடிக்க மாட்டேங்குது, பயங்கர காண்டாவறாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு மாதிரி போயிட்டு டென்ஷனா டீ குடிக்க ஆரம்பிக்கும் போது பார்த்தாங்க அந்த ஃப்ரெண்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். டே இச்சா நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பக்கம் வந்தேன், சும்மா உன்னை மீட் பண்ணலான்னு வந்தேன், பார்த்தா இங்க பெரிய சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆமா பெரிய பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு வேலை செய்யற மூடே கிடையாது, வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணு, ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இப்ப நம்ம ஹீரோ வேலையை முடிச்சுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது அங்க இச்சாவை காணோம், இங்க ஒரு ஆள் இருந்தாரே பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இச்சாக்கு கால் பண்றாரு, கால் பண்ணா இச்சா போனையும் அட்டன் பண்ண மாட்டாரு, என்ன இந்த பையன் வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு காணாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வா வெளியே போலாம், இச்சாவும் இங்கதான் இருக்கான், அவனையும் கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது இச்சா அங்க இருக்கானா, இப்பதான் என்ன பார்க்க வந்தவன் இப்பதான் கிளம்பி போனான்னு நினைக்கிறேன், அதுக்குள்ள எப்படி அங்க வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அட வாப்பா இங்கதான்ப்பா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இப்ப அப்படியே இச்சா வந்துட்டு இந்த பொண்ணுக்கு டீ எல்லாம் கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னப்பா நீ எங்க போனையாமே, ஹீரோ போன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது நான் எங்க அங்க போனேன், இங்கேயே செம வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, சரி இன்னைக்கு நான் வெளியே போலான்னு இருக்கேன் நீயும் கூட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு தான் கால் பண்ணிருக்கேன் வரேன்னு சொன்னா அப்படின்னு சொல்லும் போது வரத்துக்கு எப்படியும் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு அவருடைய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோ பொறுமையா லேட்டா வராரு, அவரு கூட சேர்ந்துட்டு ஹீரோயின் வெளியே கிளம்புறாங்க. போகும்போது நம்ம ஹீரோ இச்சாவை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் இச்சா 3 பேருமே சேர்ந்துட்டு ஹீரோயின் பிராக்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராக்டிஸ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க போனா ஹீரோயின் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ உட்கார்ந்து அந்த பிராக்டிஸ பார்த்துட்டு இருக்காரு. ஆனா இச்சாக்கு அந்த பிராக்டிஸ பார்க்கவே பிடிக்கல, அங்க போறாரு இங்க வராரு, திடீர்னு பார்த்தா காணாம போயிடுறாரு. திடீர்னு இவன் எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அடுத்த சீன்லயே பார்த்தா அங்க வந்து நின்னுட்டு டைம் ஆயிடுச்சு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி ஓகே நாங்க கிளம்புறோம் நீ முடிச்சுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயினுக்கு இன்னைக்கு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பரபரப்பா வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு லிப்டுக்குள்ள ஏறினா அங்க இச்சா நின்னுகிட்டு இருக்காரு. எப்படியா நினைச்சவனே வர, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னைக்கு ஷோ இருக்கு இல்லையா நீயும் நானும் சேர்ந்து போலாம் அப்படின்னா உன்னை பிக்கப் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகேவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வண்டிக்குள்ள ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு. இதே டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. யோ எங்க தாயா இருக்க, எப்பதாயா வருவ, ஷோவே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லும் போது இதோ வந்துகிட்டு இருக்கேன், இச்சாவை கூட்டிட்டு வரதா டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு மேல பழிய போடும் போது சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத, உனக்கு இங்க வர பிடிக்கல அப்படின்னா வர பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போ, இச்சா உனக்கு முன்னாடியே இங்க வந்து ஷோவை பார்த்துட்டு இருக்கான்,
இப்படிலாம் நீ போய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு போனை கட் பண்ணும்போது எனது இச்சா அங்க போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பயவுள்ள இங்க தானே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தா இச்சாவை ஆளை காணும், எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பாக்குறாரு. ஒரு மாதிரி மண்டையே குழம்புது. இந்த பக்கம் ஹீரோயினுடைய டான்ஸ் ஷோ நடக்குது. ஷோ முடிகிற வரைக்கும் நம்ம ஹீரோ வரவே இல்லை. ஹீரோயின் தேடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோனும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தையே நான் இப்பதான் சொல்றேன். காதலன ஆளக்கானுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இச்சாயா கிட்ட வந்து அவன் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எப்ப பார்த்தாலும் எதுக்காக அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்க, அவன் வரானா இல்லையா, அவன் எங்க போயிருக்கான், எது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி தெரியும். சரி ஓகே, உனக்கு ஷோ முடிஞ்சிருச்சு அப்படின்னா போகும்போது என்ன டிராப் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஒண்ணுமே பேசாம உள்ளுக்குள்ள போயிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரி வந்து டைம் ஆயிடுச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இச்சாவை கண்டுக்காம இந்த பொண்ணு பாட்னு ஃப்ரெண்டுக்காரியை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. போன பொண்ணுக்கு என்னமோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இச்சா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இங்க இருந்து நடந்தே வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இவன் நமக்கு முன்னாடி வந்துட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு அமைதியா படுத்துட்டாரு. மறுநாள் காலைல பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சின்னதா ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. நான் டெய்லி அந்த ரோட்ல தான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். எவனோ ஒருத்தன் வேன்முத்துக்குன்னு என்ன தள்ளி விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நேத்து வந்துட்டு அந்த ஷோ முடிய ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ லேட்டா தான் போன, அந்த தூக்க கலக்கத்துல தவறி கீழே விழுந்திருப்ப அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, யாரோ என்னை பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இச்சாவும் வராங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. சரி ஓகே, நேத்து நீ எதுக்காக அந்த ஷோக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா கேட்கும் போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இச்சா நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இச்சா வெளியே போறாரு. இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா தெரியல, அதை கேட்க இவரு ரொம்ப ஆர்வமா இருக்காரு. அதுக்கப்புறம் கோவத்தோட உள்ளுக்குள்ள போயிட்டு இங்க பாருங்க, என்ன வெளியே அமிச்சிட்டு என்ன பத்தி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க கூட பழகணும் உங்க கூடயே சுத்தணும் அப்படின்ற அவசியம்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, என்ன இந்த மாதிரி கேவலப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணா மேனேஜர் லீவ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஒரு ஃப்ரெண்டை பத்தி சொன்னீங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டை மீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னப்பா திடீர்னு மீட் பண்றேன்னு சொல்ற, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பிரச்சனைலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்ல இப்ப அப்படியே ஹீரோயினுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லும் போது அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாது, எப்படி ஒரே மனுஷன் ரெண்டு பிளேஸ்ல ஒரே டைம்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதே சந்தேகம் தான் எனக்கும், இங்க என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, அது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல இங்க பாரு நம்ம நேரா போயிட்டு இச்சா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசிடலாம், அதை விட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்லாம் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல முதல்ல இது என்ன விஷயம்னு நான் பாக்குறேன், அதுக்கப்புறம் போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டே போயிட்டு அந்த மேனேஜருடைய ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி நம்ம ஹீரோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயத்த பத்தியுமே சொல்லும் போது அவரு சிரிக்கிறாரு. இவருக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கு போல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கடுப்பாயிட்டாரு. நீங்க என்ன நம்ப தயாரா இல்ல அப்படின்னா பரவாயில்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல உட்காருப்பா அதுக்குள்ள கோச்சிக்கிட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் சொல்றாங்க. இங்க பாரு தம்பி, நீ சொன்ன விஷயம்லாம் நடக்கவே இல்ல, நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்லாம் சொல்ல வரல, நீ சொன்ன மாதிரி சில விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்திருக்கு, அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கே இந்த விஷயம் நடக்கும் போது தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, அவன் பேர் என்ன, ஊர் என்ன, அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனுடைய பேரு இச்சா, அதை தவிர அவன் எங்க இருந்து வந்தான், என்ன பண்ணா, இதுக்கு முன்னாடி எங்க பிறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த விஷயத்தையும் என்கிட்ட சொல்லவே மாட்டான், நான் கேட்டாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னும் போது அப்படின்னா நம்ம முதல்ல அவன் எங்க இருந்து வந்தான், அவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன விஷயம்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணி பேசிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கால் பண்ணி பேசிட்டாரு. ஆனா இந்த இச்சா எங்க இருந்து வந்தாரு அப்படின்ற விஷயம் யாருக்குமே தெரியல. இந்த இச்சா அப்படின்ற பேரே உண்மையான்னு தெரியல. அப்படியே அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் போது போற வழியில இச்சாவை பாக்குறாரு. அவன் கை போட்டு வண்டியை நிப்பாட்டி வண்டிக்குள்ள ஏறி உட்கார்றான். அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த மாதிரி கோவமா கத்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது இவர் அமைதியா இருக்காரு. அப்படியே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஏதாவது சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்கும் போது சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க போன, இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை காஃபி ஷாப்ல பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னைக்கு ஒரு பார்ட்டி அதான் வெளியே போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. சரி ஓகே நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு இச்சா கால் பண்ணிட்டே இருக்காரு. அவருடைய போனை அட்டென்ட் பண்ணாம நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி இச்சா விடாம கால் பண்ணிட்டே இருக்கான். நான் பேசவா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேசு, என்ன சொல்றான்னு பாரு, நமக்கும் அவனுக்கும் என்ன பிரச்சனை பேசு அப்படின்னு சொல்லும் போது நீ லைன்லயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டென்ட் பண்ணி சொல்லு இச்சா அப்படின்னு சொல்லும் போது நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன்,
உன் வீட்டு வாசல்ல கீழே தான் இருக்கேன், கீழே வாமா, கேட்டை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது என்னது கீழே இருக்கியா, ஒரு செகண்ட் இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோடைய போன் அட்டென்ட் பண்ணி இச்சா வீட்டுக்கு வந்திருக்கான், வீட்டுக்கு கீழே இருந்து கால் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது என்னது அங்க வந்திருக்கானா, இப்பதான் இங்க குளிக்க போன அப்படின்னு சொல்லும் போது இச்சா குளிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினுக்கும் சரி ஹீரோக்கும் சரி செம்ம ஷாக்கு, அப்படியே தூக்கி வாரி போடுது. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கதான் இன்டர்வலையே போடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ எப்பா சாமி நான் அந்த வீட்டுல தங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காரை ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு கார்லயே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் கால் பண்றாங்க, எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எங்கேயோ இருக்கேன், ஆனா அந்த வீட்டுல மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் நீ என்ன பண்ண போற, உனக்கு அங்க போக பிடிக்கல பயமா இருக்கு அப்படின்னா வேற வீட்டை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அதை முதல்ல பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. சரி நான் கிளம்பி வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும் போது இரு தனியா போகாத நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த இச்சா எங்க இருந்து வந்தாரு, ஐடி கார்டு ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இச்சாவை பத்தி எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி இச்சா ஏதோ ஒரு கடையில வேலை பார்த்திருக்காரு, அந்த கடையுடைய விசிட்டிங் கார்டு மட்டும் இருக்கு, இந்த கார்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது கரெக்டா இச்சா வராது போல, ஏதோ சவுண்டு கேக்குது, பைப்ல வந்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எடுத்து வச்சுட்டு அப்படியே இங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க இருந்து கிளம்பி அந்த கடைக்கு போயிட்டு இச்சாவை பத்தி விசாரிக்கும் போது என்கிட்ட அந்த பையன் ஒரு வருஷமா வேலை பார்த்தான், ரொம்ப ரொம்ப நல்லா வேலை பார்த்தான், என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல, திடீர்னு வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஏன் வேலையை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றாரு. அவனுடைய ஊர் என்ன, அவன் எங்க இருந்து வந்தவன், அவனுடைய அம்மா அப்பா குடும்பம் குட்டிலாம் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் நீ பொண்ணு கொடுக்க போறியா, எதுக்காக இப்போ இந்த விஷயம்லாம் கேக்குற, எனக்கு அதை பத்திலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரு கொஞ்சம் நெக்குலாவே பேசுறாரு. அவருக்கு தெரியும் போல ஆனா சொல்ல மாட்டாரு அப்படின்ற மாதிரியே காமிக்கிறாங்க. இப்ப இந்த கடையில ஒரு பையன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான், இந்த பையன் வந்ததுக்கு அப்புறம் தான் இச்சா இங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த ஓனர் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த பையன் கிட்ட போயிட்டு உனக்கு இச்சாவை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முன்ன பின்ன பார்த்தது கிடையாது, இங்க வந்துதான் பழக்கம், ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு டீ தான் குடிப்போம், திடீர்னு ஒரு நாள் என்னை பத்தி கேட்டாரு, அதுக்கப்புறம் பார்த்தா வேலையை விட்டு போயிட்டாரு அப்படின்னும் போது உன்னை பத்தி என்ன கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என் ஊரை பத்தி கேட்டாரு, என் ஊர்ல இருக்க எல்லாரையுமே அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லும் போது உன்னுடைய ஊர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மணலிக்கரை அப்படின்னு சொல்றாரு. இதே ஊர் தான் நம்ம ஹீரோவுடைய ஊருமே கூட, இதே ஊர் தான் இச்சாவுடைய ஊராவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே இச்சாவுடைய சொந்த ஊர் எது, அதை பத்தி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவருடைய ஊரை பத்தியோ அவர் எங்க இருந்து வந்தாரு அவருடைய அம்மா அப்பா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்திலாம் அவரு ஒண்ணுமே பேச மாட்டாரு, நம்ம கேட்டா அமைதியா இருப்பாரு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா என்னுடைய ஊர் தான் அவருடைய ஊராவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி மணலிக்கரை போறாங்க. அங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இச்சாவுடைய பேரு இச்சாவே கிடையாது, வேற ஏதோ ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இச்சாவுடைய அப்பா ஒரு மாந்திரிகவாதியா இருந்திருக்காரு, நிறைய பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிருக்காரு, அவங்களுக்கு சூனியம் வைக்கணுமா நான் வைக்கிறேன், அவங்களுக்கு முட்டை மந்திரம் வைக்கணுமா நான் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி காசை வாங்கிட்டு எக்கச்சக்கமான பொல்லாத வேலையெல்லாம் பார்த்திருக்காரு. அவர் இந்த ஊர்ல இருக்க போலீஸுக்கு பெரியவங்களுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே பயப்படல, ஆனா இச்சாவை பார்த்து ரொம்பவே பயந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க. இச்சாக்கு எப்போ 15 வயசு ஆகுதோ அப்போ தான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இச்சாவை 3 வாட்டி கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அந்த டைம்ல அம்மா தான் இதுக்கப்புறமும் விட்டு வச்சா நம்ம புள்ளைய இந்த ஆளே கொலை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் வண்டியில ஏத்தி அமைச்சிருக்காங்க. அந்த மீன் வண்டியில இச்சா போயிட்டே இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இச்சாவும் இறந்து போயிருக்காரு, அந்த மீன் வண்டிக்காரும் இறந்து போயிருக்காரு. இச்சா சாகும் போது 12 வயசு, கரெக்டா 3 வருஷம் கழிச்சு இச்சாவுடைய அப்பாவும் இறந்து போயிருக்காரு, அவர் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அம்மாவும் இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்ந்த வீடு இன்னமும் பூட்டப்பட்டு ஊருக்கு கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அங்கெல்லாம் நம்ம போ தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க. வந்தவங்க அந்த மேனேஜருடைய ஃப்ரெண்டை போயிட்டு மீட் பண்ணி இந்த எல்லா கதையும் சொல்லும் போது அவரு சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. நீங்க அந்த கம்பெனில என்ன வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிரியேட்டிவ் ஹெட் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 12 வயசுலயே இச்சா இறந்து போயிட்டு இருக்காரு, இப்ப எப்படி இங்க உயிரோட இருக்க முடியும், இச்சாவுடைய ஆவியை நம்ம பார்த்துட்டு இருக்குமா. அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா மணலிக்கரை என்னுடைய ஊர் மட்டும் இல்லாம அவருடைய ஊரும் கூட, அப்படி இருக்கும் போது இச்சா எதுக்காக அந்த ஊரை பத்தி கூட பேச மாட்டாரு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எக்கச்சக்கமான மிஸ்ட்ரிகள் அப்படின்னு சொல்லும் போது தம்பி நீ அந்த கம்பெனில கிரியேட்டிவ் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இல்லையா, நீ பயங்கரமா கிரியேட்டிவா யோசிக்கிறேன் அப்படின்ற பேர்ல நீ பயங்கரமா இமேஜின் பண்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க ஆரம்பிக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம ஹீரோ ஹீரோயினை வீட்டுல டிராப் பண்ணிட்டு நான் நேரா கிளம்பி வீட்டுக்கு போறேன், இன்னைக்கு இச்சாவை பார்த்து எல்லா உண்மையுமே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கும் போது
போற வழியில இச்சாவை பாக்குறாரு. அவரு கை போட்டு வண்டியை நிப்பாட்ட சொல்லும் போது இவர் அப்படியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் வண்டியை நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டினவரு நேரா இச்சாக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா இச்சா போன் அட்டென்ட் பண்றாரு. பார்த்தா இந்த பக்கம் இருக்கிறவன் நடந்து வந்துட்டே இருக்கான். ஐயோ இவன் தான் பேய் போல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது வீட்டுல இச்சா இருக்காரு. என்னையாச்சு உனக்கு போன் பண்ண பேசாம நீ பாட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, என்னாச்சு ஒரு மாதிரி பயந்து போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க மறுபடியும் இவருக்கு இச்சா கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. போன் பண்றவன் தான் இச்சா அப்படின்னா இங்க இருக்கிறவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா போயிட்டு கதவை க்ளோஸ் பண்ணி ட்ரை பண்ணும்போது எங்க போனாலும் இந்த இச்சா வந்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு கம்பியை கொண்டு போயிட்டு போட்டு பொலன் பொழக்கிறாரு. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இச்சாக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. அவரு சிம்பிளா இவரை பிடிச்சி தள்ளி விட்டு தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு நாங்க வந்து கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ மயக்கம் ஆயிட்டு இருப்பாரு. மயக்கம் தெளிஞ்சு காலையில பார்க்கும்போது இச்சா அங்க சேர்லயே உட்காந்து தூங்கிட்டு இருக்காரு. இவனை எழுப்பாம சைலண்டா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிட்டு ஹீரோயினை பார்த்து ஹீரோயின் கிட்டயும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு அந்த மேனேஜருடைய ஃப்ரெண்டை மீட் பண்ணி இந்த மாதிரி உண்மையா தான் நடக்குது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நான் ட்ரை பண்றேன், முதல்ல அந்த பையன் யாருன்னு பாக்குறேன், அவங்க கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ரெஸ்டாரண்ட் புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா, இதுக்கு முன்னாடி நான் இந்த கடையை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஒரு 3-4 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன், நான் இப்பதான் 1 வருஷமா ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க ஒரு கேங் வந்திருப்பாங்க. அந்த கேங் இவர்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்காங்க. தண்ணி கொண்டு வா, அந்த விஷயம் பண்ணு, இந்த விஷயம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது இவர் தண்ணியை கொண்டு போய் வச்சுட்டு இங்க பாரு நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட விளையாடிட்டு இருக்க, நான் இறங்கினேன் என்ன பண்ணுவனே தெரியாது, வந்தியா உன் வேலையை பாத்தியா நீ பாடுன்னு கிளம்பி போடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூனை கையில வச்சு அப்படியே ஸ்பூனையே வளைச்சு வச்சுட்டு நேரா போயிட்டு அந்த ஃப்ரெண்டை பாக்குறாரு. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவரும் ஆர்டர் பண்றாரு. நம்ம இச்சாவும் போயிட்டு கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த ஃப்ரெண்டு போயிட்டு அந்த மேனேஜரை மீட் பண்றாரு. ஹீரோவையும் மீட் பண்றாரு. நான் இச்சாவை பார்த்தேன், அவனை பார்க்கும்போது அவனுக்கு பின்னாடி என்னமோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான், ஒரு பயங்கர மிஸ்டீரியஸான மனுஷன் மாதிரி தான் தெரியுறான், அவனுடைய பார்வை அவனுடைய சிரிப்பு அவன் பார்க்குற விதம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டியூன் பண்ண மாதிரி பக்காவா இருக்கு. அதாவது ஒரு மிஷின் மாதிரி இருக்கான். நம்ம அவனை வெளியே கூட்டும் போலாம், அவனை வந்துட்டு அவனுடைய சொந்த ஊருக்கே கூட்டும் போலாம், எப்படியாச்சும் பிளான் பண்ணி வரவைங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலையா வெளியே போறேன், அந்த வேலை முடிஞ்சவனே ஜாலியா சேர்ந்து ஃபன் பண்ணலாம், நீயும் கூட வரையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இச்சா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் காலையிலேயே இந்த மேனேஜருடைய ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் இச்சா இவங்க 4 பேரும் கிளம்பி போறாங்க. போயிட்டே இருக்கும் போது இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மணலிக்கரை அப்படின்னு சொல்லும் போது அங்கயா அங்க நான் இதுக்கு வரணும், வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த மேனேஜருடைய ஃப்ரெண்டு நம்ம இச்சாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு உன்னுடைய அப்பா ஒரு மந்திரவாதியா இருந்தாரு, உன்னையே சின்ன வயசுல கொலை பண்ண பார்த்தாரு, அதுக்கப்புறம் உன்னுடைய அம்மா உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் வண்டியில ஏத்தி அமுச்சு விட்டாங்க, அந்த மீன் வண்டியும் ஆக்சிடென்ட் ஆயிட்டு நீ இறந்து போன, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சுன்னு சொல்லு, உன்னுடைய ஊருக்காரங்களுக்கு இந்த விஷயம் வரையும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற உண்மைலாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா எனக்கு பயங்கரமா காயம் பட்டுச்சு, என்னை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க, நான் குணமாயிட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம அந்த ஊருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டிக்கு வந்து அங்க இங்கன்னு வேலை பார்த்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது நீ எதுக்கு திரும்ப ஊருக்கு போவே இல்ல, உன்னுடைய ஊரை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய குடும்பமே இறந்து போச்சு, நீயும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்ட அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, உனக்கு ஏன் ஊருக்கு போக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு வாட்டி போலாம் தான் நினைச்சேன், அந்த டைம்ல ஊர்ல இருக்க மக்கள்லாம் நான் இறந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க, அந்த விஷயம் அப்படியே இருக்கட்டும், என்னுடைய அப்பா வந்துட்டு எக்கச்சக்கமான மோசமான வேலைகள்லாம் பண்ணிட்டாரு, நான் திரும்ப அந்த ஊருக்கு போனா என்ன ஒரு மாதிரி மோசமான மனுஷனா என்ன ஒரு டெவிலா தான் பார்ப்பாங்க, அதனால தான் நான் திரும்பி அந்த ஊருக்கே போகாம இங்கே இருக்கேன், என் ஊருடைய பேரை கேட்டா கூட நான் சொல்லாம இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போ நம்ம ஹீரோ பாக்குற விஷயம் 2 இடத்துல இந்த இச்சா இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது அது எப்படி பாசிபிள், அதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இச்சா சொல்லும் போது சரி ஓகே நீ இந்த ரூம்லயே உட்கார்ந்துட்டு நான் எப்ப சொல்றனோ அப்பதான் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு வெளியே வராது. நம்ம ஹீரோவை தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு நீ இங்கேயே உட்காரு, உண்மையான இச்சாவை நான் ரூம்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீ பாக்குற அப்படின்னு சொல்ற இல்லையா, அந்த இச்சா கண்டிப்பா இங்க வருவான் அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க கண்டிப்பா வருவான், உன்னை என்னமோ பண்ண பாக்குறான், உன் கூடவே இருக்க நினைக்கிறான், கண்டிப்பா உன்னை பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. ஒரு கண்ணாடி இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷன் ரூம்லலாம், உள்ள இருந்து பார்த்தா வெளியே தெரியாது, ஆனா வெளியே இருந்து பார்த்தா உள்ள என்ன விஷயம் ஆகுதுன்னு நல்லாவே தெரியும் இல்லையா, அப்படி ஒரு ரூம்ல போயிட்டு இவங்க
இவங்க உட்கார்ந்துட்டு உள்ள என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல உள்ளுக்குள்ள அந்த இன்னொரு இச்சா வந்தவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எதுக்காக என்னுடைய ஊருக்குலாம் போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க, உன்னால சும்மா இருக்க முடியாதா, என்னை பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும் போது இதே டைம்ல இந்த ஃப்ரெண்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த இன்னொரு இச்சா இருக்காரு பாத்தீங்களா, அவரை கூட்டிட்டு வந்து நீ இந்த ரூம்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கண்ணாடி வழியா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த உண்மையான இச்சா உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உள்ளுக்குள்ள யாரையுமே காணோம். நம்ம ஹீரோ மட்டும் சும்மா கை கால் ஆட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவுடைய கண்ணுக்கு மட்டும் கற்பனையா அந்த இச்சா தெரியறது போல நம்ம ஹீரோக்கு ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இச்சா இங்க பாரு, இவன் என்ன அட்டாக் பண்றான், என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அந்த கற்பனையான இச்சா நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட நம்ம ஹீரோ மயக்கமாகறாரு. மயக்கம் தெளிஞ்சு பார்க்கும்போது கூட யாரையுமே காணோம். இந்த பக்கம் ஹீரோயினை உட்கார வச்சு இந்த ஃப்ரெண்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுல ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இவரு சின்ன பையனா இருக்கும் போது அம்மா அப்பா இறந்து போறாங்க, யாருமே நம்ம கூட இல்ல, நம்ம கூட யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்துல இருக்கும் போது தான் சொந்தக்காரங்க இவரை கூட்டிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் தனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது இவரை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவரை தனிமையா ஒரு ஹாஸ்டல்ல தூக்கிட்டு போய் சேர்த்து விட்டுறாங்க. அந்த தனிமை தான் நம்ம ஹீரோவை போட்டு வாட்டி வதச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஊருக்கு ஒன்னும் தனியா தான் இருக்கணும், தனியா தான் ஸ்டே பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இச்சாவை மீட் பண்றாரு. இச்சா கூட பழக ஆரம்பிக்கிறாரு. நம்ம கூட யாராவது எப்பவுமே இருந்தா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இச்சா கூட பழக ஆரம்பிச்சிருக்காரு. இதே டைம்ல அந்த மேனேஜர் வந்துட்டு இந்த மாதிரி 2 ஆள் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம வந்துட்டு 2 நபரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியை தூண்டிவிட அதே விஷயத்த அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பக்கம் ஒர்க் பிரஷர், இன்னொரு பக்கம் ஒர்க்லயே வந்துட்டு கிரியேட்டிவ் ஹெட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மன ரீதியா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு. இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் இந்த சைக்காலஜிக்கல் பிரச்சனைக்கே காரணம். போக போக அவரே புரிஞ்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு, இதான் காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த ஊரை விட்டு நான் பெங்களூருக்கே போறேன், இப்போ எனக்கு எல்லாமே ஓகே தான், இப்போ எனக்கு அந்த கற்பனைலாம் வரதே கிடையாது, நான் கிளம்பி போறேன், கியூர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இவரை பஸ் ஏத்தி விட நம்ம ஹீரோயினும் இச்சாவும் தான் வராங்க. பஸ் ஏத்தி விடுறாங்க. இவரும் பாய்லாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. போயிட்டே இருக்கும் போது பார்த்தா இவருக்கு பின்னாடி சீட்லயே பார்த்தா இச்சா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இத பார்த்து இவரு பயப்பட இதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓபன் கிளைமேக்ஸா விட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கா, இல்ல உண்மையிலேயே இச்சா வந்துட்டு 2 நபரா வராரா, அவங்க அப்பாக்கு இருந்த அந்த மாந்திரிக தாந்திரிக சக்திகள் எல்லாமே இச்சாக்கும் இருக்குதா அப்படின்ற மாதிரி குழப்பமா காமிச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா இவன் தான் சைக்காலஜிக்கலா இமேஜின் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா, இல்லனா உண்மையிலேயே இச்சாக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக பழிவாங்க பாக்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு என்ன புரியுது, நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே மக்களே, பாய்.